ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பொங்கல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கரும்பு போட்டி வச்சு அதை உடச்சி நீயா நானா அப்படின்னு செய்து உடச்சி காட்டிட்டாரு. கூடவே ராசாங்கமும் சேர்ந்து இதுக்கப்புறமா கை உடஞ்சிடுச்சு அப்படின்னு கருப்பையா நடேசனும் கருப்பையாவும் அந்த தாமரையை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா பண்ணுறாங்க. அந்த ஐடியாவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இதனால ஏதாச்சும் பொங்கல் அதுவுமா பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க. இல்லை அவளை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வேணும்னே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன் தனமும் கூட சேர்ந்து என்னடி அவங்க கூட நீயும் கூட்டா இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இப்போ நீங்கள் செய்யணும்னு போனீங்க, நான் இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி தடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிடுறாங்க தமிழ் செல்வி. இதனால் என்னம்மா தமிழை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு காவியாவும் கூட சேர்ந்துக்கிட்டு ப்ளீஸ் தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டவே வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டெல்லாம். அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் சில்லறத்தனமாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரியே நாமளும் தப்பு பண்ணால் அப்போ அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னலாம் தமிழ் செல்வி திட்டிடுறாங்க. எதையுமே பண்ண விடாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாருமா போனோமா பொங்கல் அதுமா அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் என்னப்பா இது இந்த பொங்கலை மறக்க முடியாத பொங்கல் மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. பொங்கல் உடச்சி கரும்போடதோட முடிஞ்சு போச்சா? அப்பா கலகலப்பாக இருக்கணும் இல்லைப்பா, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னவும் ராசாங்கம் யோசிச்சு ஒரு முடிவு சொல்கிறாரு. சரி அதான் இந்த பொங்கலை மறக்க முடியாத பொங்கலமாக இருக்கணும்னு எல்லாருமே சொன்னீங்கல்ல, அப்போது பேசாமல் இந்த ஆட்டக்காரங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே கூத்தாட வைக்கலாமா அப்படின்னு. கூத்தாடவா அப்படின்னு கூத்தாண்டி வேண்டாம் நையாண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நடேசனும் கருப்பையாவும். இதுவும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு. காலமான காலத்துலலாம் எங்களை என்னடா பார்க்க சொல்கிறா அப்படின்னு. அதான் நல்லா இருக்கும் அத்தா பொங்கலுக்கு நீ அமைதியாயிரு அதான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம சேர்த்துவோம் இருக்கட்டும் வீட அத்தா எல்லாரும் பார்த்து கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க எல்லாரையும் வர வைக்கிறாங்க. நம்ம ஊர் கல்ச்சரை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு இருக்கிறவங்கள இங்கே வர வைக்கிறாங்க சில பேரை. சரின்ட்டு அதையும் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறாங்க. கருப்பையா நடேசன் செய்து இவங்க எல்லாரும் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த போஸும் அங்கேயே தான் இருக்கிறாரு. ஸோ வெளிநாட்டு பொண்ணுங்க அப்படின்னு உடனே வலிஞ்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது அவங்களுமே சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் பண்ணி எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி வர வச்சிடுறாங்க. ஆட்டக்காரங்களும் வந்துடுறாங்க, நையாண்டிக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க, மோளக்காரங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா உள்ளே வாங்க அப்படின்னு எல்லாரையும் வரவே இருக்கிறாங்க. முதல்ல அவங்க ஆரத்தி எடுத்து கூப்பிட்டுக்கலாம், இதுதான் நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் தமிழ் நீ தான் ஆரத்தி எடுக்கணும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நானா அப்படின்னு. ஆமாடி நீ தானே இந்த வீட்டு மருமக அப்படின்னு. மச்சி அத்தை இருக்கிறப்போ அப்படின்னு அத்தைக்காரி தான் நீ தான் எடுக்கணும்னு சொல்கிறா போ அப்படின்னு சொல்லவும் எடுமா அப்படின்னு ராசாங்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க. அப்படி ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றதுக்கப்புறமா பொங்கல் கொடுக்க சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு டேபிள் சேர்லாம் போட்டு பொங்கல் கொடுக்குறாங்க. இந்த சாபத்திரியும் தாமரை இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து என்னம்மா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அப்பா நம்ம ஊர் கல்ச்சர் படி இவங்க எல்லாரையும் மாற்றணும், அதுக்காக எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு அம்மாச்சி ஒரு பக்கம். எல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு. இதில் எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்குது, உங்கள் கையால் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராசாங்கத்துக்கிட்ட. அப்போது சரி ராசாங்கமும் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா எல்லாருமே இதை போய் மாற்றிட்டு வாங்க, இது சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இங்கிலீஷில். சேதுவுக்கு புரியலை. அப்போது ஒன்றுமே தெரியாமல் குழம்பு போய் நின்றுட்டுருக்கவும் திருன்னு முடிச்சுக்கிட்டு தனத்தையும் பார்க்குறாங்க. அப்போ தனம் இருந்துக்கிட்டு மாமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு தெரியல சொல்லிடு அப்படின்னு சொல்லவும் ஏண்டி இவங்கெல்லாம் ஏதோ பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையடி, நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சு நம்ம கல்ச்சரை காட்டுறோன்னு, ஆனால் நம்ம ஊர் பாஷை வராதாடி அப்படின்னு. அப்போ தான் ஒரு பக்கம் அது எப்படி வரும் ஆமாச்சி, அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், புதுசாக பார்க்க இதெல்லாம் வேணால் பார்த்து கற்றுப்பாங்களே தவிர இதெல்லாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது என்னதாண்டி சொல்கிறாங்க, அவங்களுக்கு சாரீ கட்ட தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆமாச்சி அப்படின்னு, இந்த ட்ரெஸ்ஸை போட தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னவும் அதான் நீங்கள் இருக்கீங்க போய் கட்டு விடுக்கடி அப்படின்னு. இத்தனை பேருக்குமா அப்படின்னு. போங்கடி எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்களும் போங்கடி, நீங்களும் போய் ஒவ்வொருத்தருக்கு கட்டி விடுங்கடி அப்படின்னு சாபத்திரியும் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க.
நாங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா எல்லாருக்குமே சாரி கட்டி எல்லாரையுமே ஒவ்வொருத்தவங்களா வெளியில் வரவும் பார்த்து பார்த்து அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது இவங்களா இப்படி அப்படின்னு பார்த்ததுக்கு தலை வாரி பூவெல்லாம் வேற வச்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வெளியில் வந்து உக்காந்ததுக்கப்புறமா என்ன ஆரம்பிச்சிடலாமாப்பா அப்படின்னு நடேசனும் கருப்பாயாவும் கேட்கவும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டமாக அந்த ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு விசில் அடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த நையாண்டிக்காரங்க ஆரத்தை பார்த்து போஸ் வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. காவியா அவங்கள பார்த்து சி அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக காரி துப்பிட்டுருக்காங்க. அதை வந்து போஸ் கவனிக்காமையாக அவர் பாட்டுக்கு பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா ஏய் நீயும் போய் அவங்க கூட ஆடியா அப்படின்னு நானா நமக்கெல்லாம் இது செட் ஆகாது விடுமாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஆடலாமா அப்படின்னு கூட இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஆடலாமே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆடவும் ராசாங்கம் மற்றவங்க எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஆடவே வரலை. அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து ஏதோ தங்க புங்கன்னு ஆடிட்டுருக்காங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க. அப்போது ஏய் நீயும் போய் ஆடியா இப்போது நையாண்டிக்காரங்க கூட நீ போய் சேர்ந்து ஆடுறத பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு தமிழ் செல்விக்கு ஒரு ஈர்ப்பு வரும், உன் மேலே காதல் வரும், பொசேஷனஸ் ஆகும். அப்படி நீ அவங்க கூட ஆகும்போது கோவப்பட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு திட்டுப்பா போயா. எந்த ஒரு பொண்ணுக்குமே தான் புருஷன் வேற ஒரு பொண்ணோட இருந்தா கோவம் வரும்ல போயா அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மாம்மா நீ சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பண்ணி தான் பார்ப்போமே எதேதோ பண்ணி பார்க்குறோம் இதுவும் அதில் ஒரு முயற்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சேது போகிறாரு. என்னடா பண்ணுற டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி கேட்கவோ நான் ஆட போகிறேன் அப்படின்னு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் ஆட மாட்டானா அப்படின்னு நீ ஆடுவ இந்த டான்ஸ் எல்லாம் உனக்கு வருமா அப்படின்னு இப்போ எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க அப்பா ஆடட்டுமா அப்படின்னு ஆடியா சேது அப்படின்னு சொல்லவும் எல்லார் கூடவும் சேர்ந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. முதல்ல குத்தாட்டம் அப்படி இப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தவர் போக போக அந்த பொண்ணுங்களை பிடிச்சி நையாண்டி ஆடுறவங்கள பிடிச்சி அவங்க இடுப்பை பிடிச்சி பார்த்துக்கிட்டு ஆடுற மாதிரியும் தமிழ் செல்வி வெதுப்பேத்தனே வேணும்னே சேது வந்து விதமாக டான்ஸ் ஆடுறாரு. பொண்ணுங்களை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு இடுப்பை பிடிச்சிட்டு இப்படிலாம் ஆடவும் அப்புறம் தோலை பிடிச்சிட்டு ஆடவும் நையாண்டியில் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து போடவும் பயங்கரமாக கடுப்பாகுது. எல்லாருக்குமே தான் எல்லாருமே என்ன இது சேது இப்படி ஆடிட்டுருக்கா அப்படின்னு தமிழ் செல்வியை பார்க்குறாங்க, சேதுவை பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறடே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேதுவை பார்த்து ஐயோ முறைக்கிறாளே இவனே 2 பேரையும் நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு அவனே வழியை கொண்டு வந்து கொடுத்துருவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்மாச்சி ஒரு பக்கம் நம்ம இதுங்க 2ஐயும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இதுங்க எப்படி பண்ணதுங்களே அப்படின்னு அப்போது சாம்புத்திரி தாமரை அப்புறம் சித்ரா இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னம்மா எப்படி ஆடிட்டுருக்கான் அப்படின்னு ஆடுறட்ட விழுடி அப்படி ஆடினாதான் நம்ம பையனை எப்படி கேவலப்படுத்தினாங்களோ அதே மாதிரி கேவலப்பட்டு அவனும் இப்போ நிற்பான் அசிங்கப்பட்டு பொண்டாட்டி காரை துப்பிட்டு அப்போ தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ராசாங்கத்துக்கு கூட என்னம்மா இவன் ஏதோ ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்கான் அப்படின்னு டே கருப்பையா நடேசா என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அவனை போய் கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லவும் ஆடட்ட விடாமா நல்லா தானே இருக்குது அப்படின்னு டேய் தமிழ் செல்வி கோவமாகறா போங்கடா அப்படின்னு அத்தா இதெல்லாம் அதுக்கு போட்ட பிளான் தான் நீ கொஞ்ச நேரம் அமைதியாகுது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு ஆமாம் தமிழ் செல்வி கோவமாயி சேதுவை திட்டணும் அதுக்கு தான் இதெல்லாம் வேற ஒரு பொண்ணு கூட ஆடனா அவள் கோவப்பட்டு பேசுவாள்ல அதுக்கு தான் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னென்னமோ சொல்கிறீங்களேடா பொங்கல் அதுவுமா ஏதாச்சும் அபசகுனமாக பண்ணி விட்டுறாதீங்கடா நாங்கள் எல்லாருமே இது சந்தோஷமாக இருக்கணும் காலம்புறா இந்த பொங்கல் நிறைவேறக்கணும் அப்படின்னு இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதை மறக்க முடியாத பொங்கல் மாதிரி நீங்கள் வேறு மாதிரி பண்ணி விட்டுறாதீங்கடா இதுவும் கடைசி முதலமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் அமைதியாக இருங்க ஆமாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேது பயங்கரமாக ஆடிட்டுருக்கவும் தமிழ் செல்விக்கு அப்படியே கோவம் வந்து எந்திரிச்சு நின்றுறாங்க. தனம் காவியா இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. மலர் கூட மாமா ஏன் எப்படி பண்ணிட்டுருக்காரு தனம் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கவும் தமிழே கோவப்படாது தமிழே அவர் வேணும்னே பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. கத்தின உடனே எல்லாரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சேதோ அப்படியே முடியை அப்படியே விரிச்சிக்கிட்டு கையில் நீவிக்கிட்டு தமிழ் செல்வியை பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தா தெரியல டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு திரும்பவும் கையை பிடிக்கவும் கையை எடுக்கிறீங்களா அப்படின்னு கத்துறாங்க. என்ன இப்போ நான் டான்ஸ் ஆடினா அப்படின்னு கட்டின பொண்டாட்டி கூட இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் கட்டின பொண்டாட்டி கண் முன்னாடி இப்படி தான் ஆடிட்டுருப்பீங்களா சி என்ன கேவலமாக நடந்துட்டுருக்கீங்க நீங்கள் உங்களை பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது நேற்று வரைக்கும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு ஆனால் இப்போ இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு
நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்கன்னு தான் தெரியுது. எதுக்கு இப்படிலாம் பண்ணணும்? இங்கே பாருங்கள், என்னை தவிர வேறு ஒருத்தி மேலே உங்கள் கை பட்டுச்சு, அப்புறம் வைக்கிற கை வெட்டிடுவேன் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சேதுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் போட்டு கொடுத்த பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சேது, அதாவது நடேசனுக்கும் கருப்பாயாவுக்கும் சேதுவை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அமைச்சே பாத்தியா அப்படின்னு அப்போ தான் இருந்துக்கிட்டு இந்த பைபுலிக்கு சொன்ன மாதிரியே காட்டிட்டாங்களே, ஆனால் இதில் பத்திரகாளி ஆயிட்டாலே எவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு. அப்போ தான் அம்மாச்சி இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மாம்மா, என்ன அமைச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டீங்க? உங்கள் பேரனையும் உங்கள் பிள்ளையும் இப்படி பண்ணுறாரு, ஏன் என்னன்னு கேட்க மாட்டிங்களா? நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், தேவையில்லாமல் போய் ஆடிட்டுருக்காரு, ஏன் தனியாக ஆட முடியாதாம்மா அவரால்? இப்படி தான் கேவலமாக நடந்துக்கணுமா? சி, என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியை பிடிச்சி அவங்க நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கோம். தமிழ்செல்வியும் பிடிச்சி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் ஆடனா உனக்கு என்ன? எங்கள் மேலே தான் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு. அக்கறை இல்லாமல் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரும்பு ஒடிச்சா கை உடஞ்சிரும்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னேன்னா, அக்கறை இல்லாமல் தான் நீங்கள் பொங்கல் ஓட்டி விட்டப்போ வாங்கிக்கணுன்னா, ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், காவியா வேண்டான்னு சொன்ன மாதிரி என்னால் சொல்லியிருக்க முடியாதா என்ன? மனசுக்குள்ள ஆசையும் காதலும் அன்பும் பாசமும் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னுடைய சுயமரியாதையோட நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன். கொஞ்சமாச்சும் அது யோசிச்சு பாருங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேறு. எனக்கு இப்போ என் சுயமரியாதையை விட என் வாழ்க்கையும் என் புருஷனை தான் எனக்கு முக்கியம்னு தோணுது. இந்த பக்கம் இப்போ வரல, நடக்கிறதே வேறு அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டு சேத ஆடி போய் நிற்கிறாரு. தமிழே வந்துடுறா, அதாவது சேது வந்துடுடா இந்த பக்கம் அப்படின்னு அமைச்சு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் வந்துடுடா அப்படின்னு சைகை பண்ணி சும்மா கையில் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்பி தமிழ்செல்வி பார்க்கவும் அமைதியாயிடுறாங்க. அமைச்சு இருந்துக்கிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னவும் போய் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போது ராசாங்கம் இந்த பயபுலக சொன்ன மாதிரி செஞ்சு காத்துட்டாங்கயா. அவளுடைய மனசில் இன்னமும் அவன் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இழுத்துட்டு போகிறா. பாத்தியா, கவலைப்படாதையா, நம்ம வேண்டுதல் வீண் போகாது. நம்ம வேண்டுற அந்த கடவுள் நம்ம குலதெய்வம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பாமா. நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி இந்த பொங்கல் நாம் நினைச்சாலையும் மறக்க முடியாத அளவுக்கு பொங்கலாக மாறிடுச்சா. இந்த பொங்கலை இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் அமைச்சி வந்து ராசாங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் ராசாங்கத்துக்கும் அதே தான் அவ்வளோ சந்தோஷம். மோகனாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இங்கே ஈஸ்வரிக்கு, தாமரைக்கு, சித்ராக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர கடுப்பாகுது. என்ன இது, நாம் ஒன்று நினச்சோம், அது ஒன்று நடக்குது. இந்த 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க இவன் பண்ணுறதுனால நினச்சா, இவன் புருஷன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு புருஷன் வேறொரு பொண்ணு கூட ஆடினதை பார்த்த உடனே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நடேசனும் கருப்பாயமும் போதும் அவ்வளோதான் ஆண்டி முடிச்சது, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்க மட்டும் உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்செல்வி சேதுவை. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நான் கோபமாக இருந்தால் என்னை சமாதானப்படுத்தாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வேறு ஒருத்தைய பார்த்துக்கிட்டு போயிடுவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ தைரியமாகிடுச்சா? அந்த ஆட்டக்காரங்க கூட அப்படி ஆடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பாயிடுச்சா? அதுவும் நான் இருக்கிற போதே அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு திட்டுருக்காங்க. ஆனால் நான் எப்படி யார் கூட ஆடனா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் என் மேலே இருக்கிற கோவம் உனக்கு போகாமே என்னை மன்னிக்காமையே இருக்கே அப்படின்னு. நான் மன்னிக்காமல் போயிட்டா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்னை சமாதானப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு. உன்னை சமாதானப்படுத்த நான் என்னென்ன பண்ண எனக்கு தானே தெரியும், ஏன் உனக்கு தெரியாது? நான் என்னமோ பொய் சொல்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் பேசாதீங்க, வாயை மூடுங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு. ஏன் என் மேலே அம்புட்டு பாசமா அப்படின்னு. ஆமாம் பாசம்தான் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. உண்மையிலேவா அப்படின்னு. ஆமாம் உண்மையிலே தான் அப்படின்னு. அப்போது என்னை மன்னிச்சிட்டியா தமிழே அப்படின்னு சேது போய் கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க. அப்போது தமிழ்செல்விக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மன்னிச்சிட்டேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. தமிழை, இது போதும் தமிழை, எனக்கு நீ இப்படி சொல்கிற ஒரு வார்த்தையே போதும் தமிழை, நீ என்னை மன்னிச்சிட்டு தான் நானே ஏற்றுக்கிறேன். நீ மன்னிச்சிட்டு தான் பாதி அர்த்தம் இப்படி சொல்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல, வார்த்தையே இல்லை. ப்ளீஸ் தமிழ், இனி நான் இப்படி பேசவே மாட்டேன். நான் அப்படி பேசினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. இனி உன்னை தவிர நான் எந்த பொண்ணையும் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டேன். எனக்கு தமிழ் தான் உலகம், என் குழந்தைங்க தான் உலகம் அப்படின்னாலாம் சேது பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்செல்வியுமே அமைதியாக சேதுவோடைய கையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. அப்படியே தமிழ்செல்வி வந்து சேதுவை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. சேதுவுமே தமிழ்செல்வியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக தமிழ்செல்வி நம்மளை மன்னிக்கலனாலையும் நம்மளை ஏற்றுக்கிட்டா, நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சேதுவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
அவங்க நினச்ச மாதிரி இந்த பொங்கல் எல்லாரும் மறக்க முடியாத பொங்கலாக மாறிடுச்சு. 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அவ்வளோ ஜோடியாக வரதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு, நானும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டோம், எங்கள் 2 பேருக்கு அதாவது என் மேலே இருந்த கோபம் அவளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதல்ல உங்களுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சாவித்திரிக்கு, தாமரைக்கு, சித்ராக்கும் இவங்கெல்லாம் வந்து நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாச்சு, என்ன இது இப்படி ஆயிடுச்சு, உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் காய்ச்சல் பயங்கரமாக கத்துவா, இல்லை துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போவே அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா அப்படின்னு பார்த்தா இதுங்க 2 கை கோத்துட்டு வந்து இப்படி நிற்குதுங்களே சே அப்படின்னு சொல்லி வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.